வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சோழிக்கீரை வச்சு இட்லி ரெசிபி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து இங்கே கர்நாடகா எஸ்பெஷலி பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய ரெசிபீஸ்க்கு வந்து சோழிக்கீரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இட்லி அண்ட் தோசையில் கூட சோழிக்கீரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சோழிக்கீரை நம்ம நிறைய சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா அது வந்து அயன் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரெசிபி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த சோழிக்கீரையை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வந்து வெறும் அந்த கீரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த தண்டு பகுதி வந்து நம்ம தேவையில்லை. அந்த கீரையோட எலசான கீரை தான் நம்மளுக்கு தேவை, தண்டு தேவையில்லை. அந்த கீரை வந்து குக் பண்ணி நம்ம இந்த இட்லி பேட்டரில் நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த கீரை மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லா ஆஞ்சி அந்த கீரையை 3 முறை கழுவி பொடியை நறுக்கி நம்ம இதில் சேர்க்கணும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இட்லி தோசை மாவு ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெசிபி காமிச்சிருக்கேன். ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் வீடியோ நான் வந்து இட்லி தோசை பேட்டர் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஸோ அது பார்த்து நீங்கள் இட்லி அண்ட் தோசை மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. நம்மளுக்கு வந்து வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நிறைய பேர் வந்து வெங்காயம் பிடிக்கிறது இல்லை காத்தால சாப்பிட்றதுக்கு, அவங்க வந்து விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 பச்சை மிளகாய், நல்ல காரமான பச்சை மிளகாய் விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். சோழிக்கீரையை நல்லா கழுவி நல்லா அந்த தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் கூட பொடியை நறுக்கி வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு, பெருங்காயம் தேவைப்படும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கீரையை வந்து வதக்கிக்க போகிறேன். ஸோ அந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த டேஸ்ட் கூடும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட போகிறேன். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம அதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், கருவேப்பிலை சேர்த்துக்கணும், வெங்காயம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வெங்காயத்துலேருந்து பச்சை வாடை போகணும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதும் வெங்காயத்தில் வந்து நம்ம சோழிக்கீரை சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து சோழிக்கீரை சேர்த்துக்க போகிறேன். சோழிக்கீரை எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. நிறைய அயன் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் அயன் இது. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே நிறைய சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இந்த மூட்டு கை கால் நோவெல்லாம் நிறைய வராது. இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கிட்டாங்க. அந்த கீரை கொஞ்சம் லைட்டாக வாடும். இந்த கீரை குக் பண்ணி நம்ம வந்து இட்லியில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அது வந்து அந்த ரஃப்பாக டெக்ஸ்டர் இருக்காது. கீரை குக்காச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கூடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து மூடி போட்டு கீரையை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா தண்ணி எதுவுமே இல்லை, தண்ணி எல்லாம் வற்றி போச்சு. கீரை நல்லா வெந்திருக்கு. இந்த கீரையை ஆற வச்சு இப்போ இட்லி மாவில் நம்ம சேர்க்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் வந்து இட்லி அண்ட் தோசை மாவு ஒன்றா அரைச்சிடுவோம். ஒரே மாவு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. 2 ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ மாவில் வந்து சோடா உப்பு ஒரு சிட்டிக்கை சேர்த்துருக்கேன். எப்போவுமே இட்லி வந்து உங்களுக்கு நல்ல கலர் அண்ட் டெக்ஸ்டர் வரணும்னா, சாஃப்டாக வரணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இந்த இட்லி மாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும் இட்லி, நல்லா ஷைனோடு ஃப்ளஃபியாக வரும் இட்லி. இப்போ இந்த மாவில் வந்து ஆறி வச்சிருக்கிற அந்த மசாலா கீரையை சேர்த்துருக்கேன். மாவில் வந்து எவ்வளோ நம்ம ஏர் இன்கார்ப்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஃப்ளஃபியாக இட்லி வரும். நல்லா அடித்து அந்த மாவை நம்ம ஊற்றி இட்லி வந்து தயார் பண்ணணும். இப்போ அந்த கீரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஊற வைக்க போகிறேன்.
அந்த மாவு ஊறுற நேரத்துக்கு அம்மா வந்து இட்லி தட்டு ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் தண்ணி விட்டு ஆவி நல்லா கட்டுறதுக்கு விட்டுருக்கோம் அடுப்பில். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மோல்டை வந்து நல்லா தேய்ச்சி நம்ம இட்லி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். இந்த ரெசிபி என்னோடய பிளாகில் டீட்டெயிலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாகில் இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பிளாக் விசிட் பண்ணுங்கள் ஃபார் மோர் ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ். இப்போது அந்த இட்லி தட்டில் வந்து மாவு சேர்த்து அந்த இட்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இட்லி தட்டு வந்து ரெடி ஆனதும் நம்ம வந்து ஸ்டாண்டில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஆவி கட்ட வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க, ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்து தால்ச்சா இட்லி, இந்த காஞ்சிபுரம் இட்லி எல்லாம் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த பெங்களூர் ஸ்டைல் இட்லி ட்ரை பண்ணுங்கள். சோழிக்கீரை சேர்த்து பண்ணி பாருங்கள், ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சு ஆவி கட்ட வேண்டியது தான். இப்போ குக்கரில் நல்லா ஆவி கட்டிடுச்சுங்க இந்த இட்லி. மூடி போட்டு இந்த குக்கரில் நல்லா அந்த ஸ்டீம் குக் ஆகிட்டுருக்கு இட்லி. ஒரு 10 மினிட்ஸாக குக் ஆகிட்டுருக்கு இட்லி. இப்போ இந்த இட்லி எப்படி குக் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணுறது, சென்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஷார்ப்பான எதுனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து குத்தி பார்க்கணும். அது நல்லா ரிலீஸ் ஆகி வந்ததுன்னா அந்த இட்லி குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணோம், பரிமாறணும். ஸோ ஒரு ஸ்பூனை நல்லா தண்ணியில் நனைச்சி அந்த இட்லியை ஸ்கூப் பண்ணி நாங்கள் வந்து சர்வ் பண்ணுறோம். நீங்கள் வெரைட்டி ஆஃப் சட்னிஸோடு இந்த இட்லியை நீங்கள் சர்வ் பண்ணலாம். கொத்தமல்லி தேங்காய் சட்னி, கலக்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா வெங்காயம் சட்னி, இந்த மாதிரி சட்னிஸோடு இந்த இட்லி வச்சு நீங்கள் பரிமாறலாம். பிரமாதமாக இருக்கும், எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே டைமில் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் இட்லி மேலே நெய் விட்டு 3 டிஃப்ரெண்ட் சட்னிஸோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்னை சோஷியல் மீடியாவில் கூட ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா ஹேண்டில் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.